எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஆரோக்கியமான சத்தான சிறுதானிய வகைகளான வெள்ளை சோளத்தில் எப்படி நம்ம குழிப்பணியாரம் செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். இது உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது. ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வெள்ளை சோளம் 1 டம்ளர் எடுத்திருக்கேன் பாருங்கள். 1 டம்ளர் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன். அதை நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். எவ்வளோ டஸ்ட்டு வருது பாருங்கள். அதனால் 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது முழுகிற அளவு தண்ணி இருந்தால் போதும். இது நம்ம ஒரு 5-6 மணி நேரம் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 1 டம்ளர் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்தோம் இல்லையா, அதுக்கு 1/2 டம்ளர் அளவுக்கு புழுங்கலரிசியும் 1/4 டம்ளர் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. அளவுகள் சரியாக சொல்கிறத கவனிச்சுக்கோங்க. இதையும் நல்லா 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி முழுகிற அளவுக்கு ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நம்ம அவலை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சா போதுமானது. 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சுக்கலாம் அவலை. இப்போ நல்லா வெள்ளை சோளம் ஊறி வந்துருச்சு பாருங்கள். 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் கிரைண்டரில் தான் போட போகிறேன். கிரைண்டரில் போட்டு நல்லா கொரப்புக்கு மேலே சாஃப்டாக கொஞ்சம் பக்குவமாக எடுத்துக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப கொரப்பாகவும் இருக்கக்கூடாது. திட்டமாக அரைச்சி எடுத்துக்கலாம். எப்படி அரைக்கிறது காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பக்குவத்துக்கு இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் சாஃப்டாக. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். அதே கிரைண்டர்லேயே நம்ம அரிசியும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரிசி போடும்போது அவளையும் கூடவே சேர்த்து போட்டுக்கலாம். இப்போ சோள மாவுலேயே நம்ம அரிசி மாவு உளுந்த மாவையும் எடுத்து போட்டுருங்க. இப்போ நான் உப்பு 1 ஸ்பூன் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இது ஒரு 5 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். புளிச்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். ஒரு சின்ன பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வரும்போது சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாயை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் இதை நல்லா சேர்த்து வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. கருவேப்பிலை 1 கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த மாவில் வெங்காயத்தை கொட்டிடுங்க. கேரட் 1 கப் அளவுக்கு சீவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி விட்டு வேணும்னாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு சரியான பக்குவத்தில் தான் இருக்குது. இப்போது குழிப்பணியாரம் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிட்டுல கல் சூடாகட்டும். கல் சூடான உடனே நம்ம குழிப்பணியாரம் செஞ்சிடலாம். மாவு நல்ல பக்குவமாக இருக்குது பார்த்துக்கோங்க. இப்போ மெதுவாக அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஊற்றணும். இப்போ எல்லாத்தையும் ஊற்றிட்டோம். நல்லா அப்படியே ஸ்லோவில் வச்சு
அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ மெதுவாக திருப்பி விட்டு பாருங்கள் வெந்துருச்சான்னுட்டு. நல்லா செவந்து சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அழகாக வந்திருக்கு. சாப்பிடவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மெதுவாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுருங்க. இந்த பக்கமும் உள் பக்கமும் வேகட்டும். அவ்வளோதான். ஒரு சத்தான குழிப்பணியாரம், சிறுதானிய வகைகளான சின்ன வெள்ளை சோள குழிப்பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இந்த குழிப்பணியாரம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவும் ஆரோக்கியமானது. இதே மாதிரி மொத்தமாக செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு கார சட்னி சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இதை எல்லாரும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று புட்டு காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ நல்லா புசு புசுன்னு சாஃப்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். விஜய் கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.